எஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டீசர் எது அப்படின்னா டீசர் தான். டீசர் எது அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொவினோ தாமஸ் சாரோட நடிப்பில் ஒரு படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கூட நம்ம த்ரிஷா மேமும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மேலே எதுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா, இவர் முன்னாடி நடித்த நிறைய படங்கள் வந்து செம்ம ஹிட் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நடித்த ஏஆர்எம் அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து 100 crore வந்து தாண்டிருச்சு. படத்தோட டோட்டல் பட்ஜெட் 30 கோடி. அந்த 30 கோடியுமே வந்து படம் எடுக்கும்போது 18 கோடி டோட்டல். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 12 கோடி. ஸோ 30 கோடியில் படம் முடிச்சு 100 கோடி தியேட்ரிக்கல் வெர்ஷனில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதனால் இந்த படத்துக்கு இன்னும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம த்ரிஷா மேம் கூட நடிக்கிறாங்க. அண்ட் இந்த டைரக்டர் யார் அப்படின்னா ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இதே டொவினோ தாமஸ் சாரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் கொடுத்தவர். த்ரில்லர்னா சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம். கிட்டத்தட்ட எப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 இல்லை 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிட் சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த படம் வந்து சூப்பர் த்ரில்லர், சூப்பர்னாலும் அப்படி ஒரு த்ரில்லர். இது கூட வேற ஒரு படம் வந்திருந்தது, அதுவும் த்ரில்லராக தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது 2 படமும் ஒரே மாதிரி சமயத்தில் வந்தது. ஆனால் வேற இது கதைக்களம், ஆனால் சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம் தான். இந்த படம் வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபாரன்சிக் அப்படின்ற படத்தை எடுத்த அதே டேரக்டர்ஸ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 பேர், அகில் பால் அண்ட் அனாஸ் கான் அப்படின்றவர் தான் வந்து ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து பார்க்குறவங்க. ஸோ இந்த ட்ரைலர் தான் டீசர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. குட்டியாக ஒரு மூவி கிரெடிட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அகில் பால் அண்ட் அனாஸ் கான் அவங்க வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட். அதுக்கப்புறம் வந்து டிஓபி வந்து அகில் ஜார்ஜ் அப்படின்றவர். ஃபிலிம் எடிட்டர் வந்து சாமோன் சாக்கோ. மியூசிக் வந்து நம்ம ஜேக்ஸ் பிஜாய், நம்ம போர் தொழில் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் தான். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 41 seconds. இப்படி லேண்ட்ஸ்கேப் பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். 3, 2, 1 go. ത്രില്ലർ ഫിലിം നമുക്ക് അയാളുടെ ഫേസിന്റെ ഏകദേശം ഒരു ഷേപ്പിൽ നിന്ന് തുടങ്ങാം. നല്ലപോലെ പെന്റഗണൽ ഷേപ്പ്. നൈസ്. സെവൻത് ഡേ ആണ്. സ്ക്വയർ ഷേപ്പ് മുഖത്തിന് താഴേക്ക് ഒരു ഫിഫ്ത്ത് കോർണർ പോലെ നീണ്ടു നിൽക്കുന്ന ചിഹ്നമായിരുന്നു അയാൾക്ക്, ലൈക്ക് എ പെന്റഗൺ. സൂപ്പർ. ഈ വിറ്റ്നസ് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ സംഭവത്തിന്റെ ഏറ്റവും മൂല്യം മാത്രം കണ്ടുള്ള ടീമാണ്. നോ സർ, ഷീ ഈസ് എ ഫോട്ടോഗ്രാഫർ മെമ്മറി. അവൾക്കെല്ലാം നല്ല വ്യക്തമായ ഓർമ്മയുണ്ട്. ആഴ്ചകൾക്ക് മുമ്പ് ക്രിയേറ്റ് ചെയ്യാന്ന് പറയുന്നത് ബുദ്ധിമുട്ടാണ്. இந்த ஸ்கொயர் ஷேப் பண்ணுறது மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அகில் ஜார்ஜ் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். ஸ்கொயர் ஷேப் முகത്തിന് താഴെ வினாய், எஸ் நம்ம சார் வினாய் சார் நடிச்சிருக்காங்க. டொவினோ தாமஸ். Where is Haran Shankar? செம்ம கலர்ஸ். ஐடென்டிட்டி சத்தியமா ஒரு சூப்பரான ஒரு சீரியஸ்லி சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபாரன்சிக் டேரக்டர்னு சொன்ன உடனே ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்தை த்ரில்லராக சூப்பராக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த டீசர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்து ஒரு பல மடங்கு அதிகமான மாதிரி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட அந்த சினிமோட்டோகிராஃபி மட்டுமே பார்த்தா போதும். இந்த அகைன் இதை திருப்பி பார்க்கும்போதுல அந்த சினிமோட்டோகிராஃபி கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது த்ரில்லருக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த போர்த்தொழில் மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு டெக்னிக்கல் க்ரூவாக சூப்பராக இருக்கும்போது இந்த படம் கன்ஃபார்மாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டெக்னிக்கல் டீம் ஒன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட அந்த குவாலிட்டி கண்டென்ட் வெளியே வருது அப்படின்றப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு மினிமம் ஆவரேஜ் கேரண்டி ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட தாட். அண்ட் அது போக மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொல்லவே வேணாம், ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு. அவங்களோட பட்ஜெட்டில்
மேக்ஸிமம் அவங்களோட சேலரி இல்லாமல் பட்ஜெட்டை வந்து நிறையா வச்சுட்டு அவங்க சேலரியை வந்து கம்மி பண்ணியே இப்போ வச்சுப்பாங்க. பிகாஸ் ஒரு 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 சூப்பரான ப்ராடக்ட் வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அது பேர் என்னது பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறதுக்கு, ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஃபிலிம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்குது. இந்த ஃபிலிமும் கமர்ஷியல் சைடில் ஒரு செம்ம ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம டோவினோ தாமஸ் சொல்லவே வேணாம், ஒரு அங்கே இப்போதைக்கு மினிமம் கேரண்டி ஃபிலிம் ஆக்டரில் அவரும் வந்து ஒரு ஆள். ஸோ அவர் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான டேரக்டர்ஸ். அண்ட் சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெனட் படத்தில் வரும்ல ரிவர்ஸ் ஷாட் மாதிரி, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லரில் அப்படியே டோட்டல் ஹோல்சம் ட்ரெய்லராக தான் பிடிச்சிருந்தது. இதுன்னு பிச்சு சொல்ல தெரியல. பட் டோட்டலாக ஓவரால் பார்க்கும்போது எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்லை எதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வினய் சார் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வில்லனாக யூஸ் பண்ண கொஞ்சம் மிஸ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் வந்து டாக்டர் படத்தில் வந்தார், அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈட்டியில் வந்தார், அது அந்தளவுக்கு ஈட்டி எதற்கும் துணிந்தவனில் வந்தார், அது அந்தளவுக்கு பெருசாக போன மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி துப்பறிவாளன் வந்தார்ல நினைக்கிறேன், அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அவரை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றது வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவரை கொஞ்சம் நல்ல ரோல்ஸ் எல்லாம் கொடுக்கறது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் வில்லனா ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அவரோட ரீஎன்ட்ரி. அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் இப்போ வர மேஜர் ஃபிலிமில் அவங்க வந்து ஒரு அவங்களோட லீட் கொண்டு போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்களும் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸை செம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தக் லைஃப்லாம் கூட வரப்போகுது. எஸ், ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ஹோல்சம் ட்ரைலராக ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ட்ரைலர் ஒன்று வரும், ஸோ வரும்போது பார்ப்போம். இந்த ட்ரெய்லரில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் வீடியோஸ் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் வந்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio.